புறப்பட்டு ஆனால் நம்ம வீட்டு வெகு தூரம் சென்று கொண்டே இருக்கிறாரே இப்படியே சென்ற அந்த பெண்ணை எப்படி நான் சந்திப்பது சரி குறுக்கு வழி சென்றால் சுலபமாக புறப்பட்டு போகலாம் ஏழு பிள்ளையோடு தலைமுறை குலத்தோடு இந்த மரத்தை மேலே அமர்ந்து கொடுக்கிறாரே இந்த பெண் யாரமானி அம்மா ஏழு பிள்ளையோடு தாயும் பிள்ளையுமாய் உன் வாழ்விலே துறம் என்றிருக்கிறது துன்பங்கள் இருக்கிறது ஆகினால் இந்த மரத்தை நெல்லை அமர்ந்து கொடுக்கிறாய் வைக்கிறாய் அம்மா கஷ்டமும் நஷ்டமும் பாறையிலே உண்டு இங்கனைக்கு என்னந்தாய் கஷ்டமும் நஷ்டமும் பாறையிலே உண்டு இங்கு என்பதாய் சொல்லம்மா மரத்தை நீலே அமர்ந்து கொடுக்கிறாய் இருந்தாலும் நீ யார் எந்த நாட்டை சேர்ந்தவன் உன் பெயர் என்ன இந்த ஏழு பிள்ளைகளும் யார் என்று உரைத்தால் தானே நான் காப்பாற்ற முடியும் யாரம்மா எந்த நாட்டை சேர்ந்தவன் சொல்லம்மா நான் யார் என்று சொல்ல வேண்டுமா ஐயா காவலா
என்னை நானும் தென்காசி நாடு என்னுடைய கணவர் பெயர காசிராஜன் ஐயா. ஐயா என்ன உன் நாடோ தென்காசி நாடு, உன் கணவன் பெயரோ காசிராஜன் என்று கூறுகிறாய். அம்மா காசிராஜன் உந்தன் கணவன் என்றாலே உன் கணவன் பெயரோ காசிராஜன் என்று உரைக்கிறாய். அப்படி என்றால் இந்த 7 பிள்ளைகளும் யார்? நீ யார்? உனது பெயர் என்ன? உரைத்தால் தானே உன்னை நான் காப்பாற்ற முடியும். யார் அம்மா நீ? கேளுங்க ஐயா. ஐயா கவலா கவலா இப்படி 7 பிள்ளையோடு தலைவரை குலத்தோடு நாட்டிற்கு வருவாய் என்று நான் நினைத்து உன்னை பார்க்கவில்லை. உனக்கு என்னமா நடந்தது? இதற்காக இந்த கோலம்? சத்தியத்தை காத்து நின்றே உத்தமி பிள்ளையும் கட்டு சந்திரமதி Yeah.
உனக்கு நேர்ந்த நிலைமை உலகத்தில் யாருக்குமே நேரவே கூடாதம்மா. உனக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் நேர்ந்திருக்கிற ஒரே ஒரு வார்த்தை உனக்கு என்ன தேவை அத்தனையும் நான் செய்து முடித்திருப்பேன். 7 பிள்ளைகள் காலகட்டத்திற்கு நடக்க முடியாமல் இந்த காற்றில் மேற்றில் விடத்தெடுத்து மரத்தை நீரில் அமர்ந்து கொண்டிருக்கிறாய். அரண்மனைக்கு வராமல் இந்த மரத்தை நீரில் அமர்ந்து கொண்டிருக்க காரணம் என்னம்மா? என்னம்மா நடந்தது? தெரியவில்லை, போக இடம் தெரியவில்லை. அதனால் குழந்தைகளை அமர்த்தி இடத்திலே அமர்ந்து செல்லாம் என்று உனக்கோ திருமணம் முடிந்த 20 ஆண்டு காலம் முன்னெடுத்து நாட்டிற்கு வருவதற்கு வழி தெரியாமல் இந்த மரத்தை நீரிலே அமர்ந்து விட்டேன் நான் என்று உரைக்கின்றாயா? அம்மா, இருந்தாலும் உன்னை இந்த கோலத்தில் பார்ப்பேன் என்று நான் நினைத்து கூட பார்க்க இந்த மரத்தில் நியமித்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். இதோ பார்த்தியா, இந்த காலகத்து வழியாக ஒத்தையடி போற தெரியவில்லை. இந்த ஒத்தையடி பாதை வழியாக சென்று கொண்டார். பல வகை காய்கறிகள் இருந்த மரங்களால் இருக்கிறது. அந்த காய்களை விரித்து உன் பிள்ளைகளுக்கு கொடு பசியாரட்டும். பிறகு நீ அரண்மனைக்கு சென்றார். எப்பொழுது வருவாய் என்று உனக்காக காத்துக் கொள்ளப்பட கலங்காதே நல்ல தங்கா, கலங்காதே நல்ல தங்கா, கற்புடையே அழகாரி உன்னை கண்டால் அவள் அன்புடனே உபசரிப்பாளம்மா. அம்மா, கலங்காதி நல்ல தங்கா, கலங்காதி நல்ல தங்கா, என் கற்பழியா மங்கா மங்கா. அலங்காரி உன்னை கண்டா அன்புகள் உபசரிப்பாளம்மா. அம்மா, நலத்தார் குணமதி வீடு, நலத்தார் குணமதி வீடு, நீ தாராளமாய் சென்று வாரா. அழகாரி உன்னை கண்டார் அவள் அன்புடனே உபசரிப்பாளம்மா. நலம் காக்கும் நமது வீரே, நலம் காக்கும் நமது வீரே, நீ தாராளமாய் செல்வாய். பல போற்றி வேட்டையாடி நான் பண்புடன் வாரினப்பா. அம்மா, அம்மா, இந்த ஒத்தையடி பாதைக்கு வழியாக சென்றால் நமது அரண்மனை தெரியுமா? அரண்மனைக்கு நீ சென்றால் உனக்காக எனது மனைவி உனது அண்ணி நீ எப்பொழுது வருவாய் வருவாய் என்று வழி மீது விழுவித்து காத்துக் கொண்டிருக்கிறாள். உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்து முடிப்பாளம்மா. ஆகினார் அரண்மனை கழித்து சென்று உன் பிள்ளைகளுக்கு பசியாரட்டும், அவளுக்கு உணவு கொடு. பிறகு வந்து சந்திக்கிறேன். ஆனால் நானும் உன்னோடு புறப்பட்டு வருகிறேன். உன்னோடு புறப்பட்டு வந்து விட்டால் நாட்டு மக்கள் நாம் என்ன சொல்ல தெரியுமா? இந்நாட்டு மன்னர் நம்ம மீது பாசம் கிடையாது, தங்கையின் மீது இருக்கக்கூடிய பாசத்தினால் வேட்டையை பாதிரியை நிறுத்திவிட்டு வந்துவிட்டார். ஆகிறார் வேட்டையை விரைவில் முடித்துவிட்டு விரைவாக அரண்மனைக்கு சென்று